வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான மகிழ்ச்சியான அறிவிப்பு. அதாவது வங்கியில் நகை கடன் வைத்துள்ளவர்கள் அனைவருமே பயன்பெறக்கூடிய வகையில் நகை கடன் தள்ளுபடி குறித்து தற்போது ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா ரூபாய் 5000 ஒரே தவணையாக வழங்கி மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியதை ஒட்டி இப்போ பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அடுத்ததாக தேர்தல் வாக்குறுதிகளில் மிக முக்கியமான நகை கடன் தள்ளுபடி பற்றின அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அதன்படி பட்ஜெட்டில் ஏழை மற்றும் எளிய மக்களின் பொருளாதார சுமையை குறைக்கும் வகையில் நகை கடன் தள்ளுபடி குறித்த முக்கிய தகவலை நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு பகிர்ந்து கொண்டார். கடந்த 2021ஆம் ஆண்டு இதுவரை ரூபாய் 489 கோடி மதிப்பிலான நகை கடன் தள்ளுபடி முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவர் அறிவிச்சிருந்தார். இந்த திட்டம் பொது மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் வர இருக்கக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையிலும் நகை கடன் தள்ளுபடி தொடர்பான புதிய மற்றும் கூடுதல் வாக்குறுதிகள் இடம்பெற வாய்ப்புள்ளதா அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதன்படி ரொம்ப நாட்களா நம்ம தமிழக மக்களும் எதிர்பார்த்து கொண்டு இருந்த நகை கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பும் எதிர்பார்ப்பையும் ஈடுகட்டும் வகையில் தமிழக அரசு மிக வேகமாக பணிகளை முடித்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் தமிழகம் முழுவதுமே உள்ள கூட்டுறவு வங்கியில் நகை கடன் நிலுவையில் உள்ள தகுதியான பட்டியல் பெயர்களை அதற்கான நிதி தேவை குறித்த விரிவான தரவுகளையும் உடனடியாக சமர்ப்பிக்குமாறு கூட்டுறவுத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதா அறிவிப்பு இப்போ வெளியாயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் கோடைக்கால சிறப்பு நிதி மூலம் பெண்களின் ஆதரவை திரட்டியுள்ள திமுக அரசு நகை கடன் தள்ளுபடி மூலம் ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரின் வாக்குகளை முழுமையாக தக்க வைத்து கொள்ள வழிவகுத்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டைம் நகை கடன் தள்ளுபடியில் ஒரு சில நிபந்தனைகளுடன் அறிவிச்சிருந்தாங்க. அதனால நிறைய பேருக்கு தள்ளுபடி அப்படின்றது கிடைக்காம போச்சு. ஆனால் இந்த முறை அனைவரோட நகை கடன்களும் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் அப்படின்னும் கூட்டுறவு வங்கி மட்டும் இல்லாம அதனை தொடர்ந்து அனைத்து வங்கிகளிலும் பெறப்பட்ட நகை கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் மக்களோட கோரிக்கைகளை ஏற்று அரசு பரிசீலித்து இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படின்னு தகவல்கள் தெரிவிக்கிறாங்க. சட்டசபை நெருங்க இருக்கிற வேளையில இது ஒரு முக்கியமான அறிவிப்பா மக்களிடையே கருதப்படுது. நீங்க இந்த அறிவிப்பு பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது அறிவிச்சாங்கன்னா உங்களுக்கு எந்த வகையில பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இது போல அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி.